പ്രാർത്ഥിക്കുന്നപ്പാ പരിശുദ്ധ അലങ്കാരത്തോടെ അത്ര ചെറുതോടെ വാർത്തപടിയായി അപ്പാ ആമിയോടും ഉമ്മിയോടും ചെറുതോടെ നിങ്ങൾ ഓരോരുത്തരും ഇന്നത്തെ താങ്കപ്പാ ഇന്നുമാ ഞെട്ടപ്പെടുന്ന ഓരോ പിള്ളേരും തന്നെ മാറ്റിക്കൊണ്ടു വാങ്ങപ്പാ അപ്പാ നമുക്ക് സ്തോത്രപ്പാ ഞങ്ങൾ പാടുന്ന പാടവെ ആശ്രമായി താങ്കപ്പാ ഇതിനാളെ ഞങ്ങളോട് നിങ്ങൾ പേசும்படியாக ശ്രദ്ധിക്കുന്നതാച്ചാൽ പരിശുദ്ധ ആമിയുടെ ആളുകൾ ഉണ്ടാകുമ്പടിயாக ഉമ്മുടെ നിലവിനായ ഓരോരുത്തരും നിലപ്പെട്ട സ്വാമി ഉங்க காலத்துக்குள்ளாய் நாங்கள் ஆராதனை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் ஜெபங்கள் நல்ல பிதாவே ஆமென். பத்திரத்தை ஆணையை சுதநாமத்தை வாழ்த்துகிறேன். ஒரு சில பாடி நாம் தேவாதிதேவனை மகிமைப்படுத்தலாம். பாடலை இடங்கள் இறுதி வாழ்வுகளை நாங்கள் பாடலாம். நமக்கு தெரிந்த பாடல் நடந்தது உற்சாகமாய் Thank you.
Sophia,
ஓ மன மகிழ்ச்சிக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு வாருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இதுவரை கர்த்தர் நம்மை நடத்தி வந்த பாதைகளை நினைத்து எல்லாரும் கரங்களை கர்த்தருக்காய் உயர்த்தி ஆண்டவரே அப்பாவை சோதனைகள் 2020 உலகம் முழுவதுமாய் பலவிதமான தீமைகள், கொள்ளை நோய்கள், பொருளாதார நெருக்கடிகள் வந்தாலும் நாங்கள் விழுந்து போகாதபடி எங்களுடைய நடைகள் தள்ளாடும் பொழுதெல்லாம் எங்களுடைய நடைகளெல்லாம் உறுதிப்படுத்தி ஒவ்வொரு நேரத்திலும் எங்களுக்கு அற்புதமானவராய், அதிசயமானவராய், பரிகாரியாய், நல்ல வைத்தியராய் இருந்ததாய் நமக்கு சோதர ராஜா எல்லா உள்ளிருக்கிற ஆழத்தில் ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லுங்க. நமக்கு சோதரம் ஆண்டவரே எத்தனையோ விக்கிரங்கள் ஆபத்துகள் வந்த போதிலும் உங்களுடைய சமூகம் பிரசனம் எங்களோடு கூட இருந்ததாய் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா உள்ளிருக்கிற ஆழத்திலிருந்து எங்களோடு கூட இருந்த தெய்வம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வம். ஒருவரும் பூட்டப்படாதபடிக்கு திறக்கிறவன், ஒருவரும் திறக்கப்படாதபடிக்கு பூட்டுகிறவன், எல்லா சத்துருடைய வாசல்களை கர்த்தர் அடைந்து போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லா சத்துருடைய வாசல்களை கர்த்தர் அடைத்து சர்வ வல்லமையுள்ள தேவன் வானத்தின் பலகைகளை கர்த்தர் நமக்கு திறக்கிறார். சமாதானம் இறங்கட்டும், பணியை போல சமாதானம் இறங்கட்டும், ஒவ்வொருவருடைய சுகம் பணியை போல இறங்கட்டும், உங்களுடைய காரியங்களை பணியை போல இறங்கட்டும், தெய்வீக பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரரத்தமே, கல்வாரி திருப்பீடமே கரைபோக்கும் திரரத்தமே, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக கொடுத்தோமையா, உயிருள்ள பரிசுத்த ஜீவ பலியாக கொடுத்தோமையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாதேசருக்கே. எல்லா மகிமை மாட்சிமை உமக்கே உண்டாகட்டும். மாறாதேசருக்கே. ஈசோ புரியாய் கழுவும் இன்றே சுத்தமாவோ, ஈசோ புரியாய் கழுவும் இன்றே சுத்தமாவோ, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உத்திர வார்த்தையா, உரைகின்ற பனி போல வெண்மையாவோ மையா உத்திர வார்த்தையா. மகிமை மகிமை மாட்சிமை மாறாதேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாதேசருக்கே. உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர்விடுவோம். உலகத்தின் வெளிச்சம் நாங்கள்
வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. வழிகாட்டும் தீபம் துணையாளரே தேற்றும் தெய்வமே. அன்பால் வளர்த்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. அன்பால் வளர்த்தால் அனல் மூட்டும் ஐயா அபிஷேக நாதரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை எவனுடைய வீடுகள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியிலே கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியமா. எல்லாரும் பரலோகத்துக்கு நேராய் நம்முடைய 2 கரங்களை உயர்த்தி நம்முடைய வாழ்க்கையில நன்மைகள் ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் இருக்கிற அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்களை கர்த்தருடைய வெளியேற பெற்ற ரத்தத்தினாலே கர்த்தர் குழைத்து போடுகிறதே என்னுடைய சட்டங்களை ஆவியில பார்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளது நாள் வந்தது. ஒருவேளை சில காரியங்களை விடப்படியாமல் இருக்கிறது. ஆண்டவரே உடைய தூய ரத்தம் என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்கள், மீறுதல்களை கழுவி சுத்திகரித்து உம்மிடத்தில் நிறைவான ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இதிலும் பெரிதானங்களை காண்பார். இதுவரை நீங்கள் பெற்ற நன்மைகளை காட்டிலும், இதுவரை நீங்கள் பெற்ற சுகத்தை காட்டிலும், ஆசீர்வாதங்களை காட்டிலும் கர்த்தர் நிறைவாய் கர்த்தர் கொடுக்க போகிறார். அதற்கு தடையாக இருக்கிற எல்லா பாவங்கள் குழைத்து போடப்படுவதாக, மன்னிக்கப்படுவதாக, எல்லா பாவங்கள் மன்னிக்கப்பட்டு மறக்கப்படுவதாக. ஓ தேவனுடைய இரக்கமும் காருண்யமும் பரலோகத்திலிருந்து இறங்கி வரட்டும். நன்மைகள் இறங்கி வரட்டும். தடையாய் காணப்படுகிற எல்லா குற்றங்கள், குறைகள், பிழைகள், தரைகள் எல்லாம் மாறட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா மீறுதல்கள், பாவங்களை கர்த்தர் மன்னிக்கிறது ஆவியில மனதில். இந்த வருஷம் கடைசியில் வந்திருக்கிற நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கரங்களை பரலோகத்தில் உயர்த்தி ஆண்டவரே, என்னுடைய மன்னிக்கப்படாத பாவங்கள் எதுவாக இருந்தாலும் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதுமாய் கழுவி சுத்திகரிப்பதாக. உங்களுடைய அன்பாலே இடையிட்டு ஆண்டவரே விமான சகோதரி ஆந்தராக அவருடைய நோக்கம் லகுவானது. ஒன்னே ஒன்று, அவரிடத்துல இயேசுப்பா என்ன மன்னிங்க என்று சொன்னா மன்னிக்க தயவு பெறுகிறவர். ஹல்லேலூயா. இவருடைய மீறுதல், இவருடைய பாவங்கள், இவருடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, இவருடைய பாவம் மூடப்பட்டதோ இந்த நாளில் அவருடைய பாவங்களை கர்த்தர் மூடி போடுகிறார். அவருடைய ரத்தத்தினாலே மூடி போடுகிறார். எல்லாவற்றையும் அழித்து கர்த்தர் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். உங்களை பரிசுத்தமாய் கர்த்தர் மாற்றுகிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். ஓ பரிசுத்த ஆவியானவரே, எங்களை பரிசுத்தமாக்குகிறது. நீ ஒருவரே எங்களை பரிசுத்தமாக்க முடியும் ஆண்டவரே. இறங்கிக் கொண்டிருக்கிறது. நம்மளை பரிசுத்தமாக்குகிற நம்முடைய வல்லமை இறங்கிக் கொண்டிருக்கிறது.
அரசாங்க சட்ட திட்டங்களை சாங்ஷன் பண்ணது போல பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உங்களுக்காக எனக்கு பரிந்து பேசி பரலோகத்தில் சில திட்டங்களை நன்மைகளை கண்டு சாங்ஷன் பண்ணுகிறார். ஒரு தேவ மகிமை உணர்கிற நாம மகிமை உணர்கிற தேவ பிரசன்னத்தை உணர்கிற அவருடைய கையெழுத்து பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூலோகத்தில் உங்களுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் பொருளாதாரத்தில் உங்களுடைய கைக்கு செய்கிற எல்லா கையில் பிரயாசத்துல ஒரு புதிய அத்தியாயத்தை காண போறீங்க, புதிய எல்லைகளை காண போறீங்க, புதிய நன்மைகளை சுதந்திரிக்க போறீங்க, புதிய பலனை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிகள் கரங்களை கட்டணமாக மேம்படுத்தலாம். ஹalleluya ஹalleluya. இயேசுவானவர் வந்து நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இந்த காலவெளியில உடைய மகிமை பிரசன்னத்தினால எங்களை கூடுதலாக ஸ்தோத்திரம். உடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால இன்னொரு விஷயங்களை கழுவின தயவுக்காய் ஸ்தோத்திரம். சுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கிற வார்த்தைப்படி இதுவரை இந்த பரிசுத்தத்தை காட்டில் இதில் பெரிதான பரிசுத்தத்தை, பெரிதான நன்மைகளை, பெரிதான ஆசீர்வாதங்களை கட்டளையிடுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். அப்பா, தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே தகுதிப்படுத்தி திருவாசன கண்டைகளை கிட்டி நெருங்கி சேர, உங்களுடைய சன்னிதானத்தில் நெருங்கி சேர, உங்களுடைய பாதங்களை கிட்டி நெருங்கி சேர எங்களுக்கு கொடுத்த கிருபைகளுக்காய் வந்து நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒரு தாயை போல ஒரு தகப்பனை போல மட்டுமாய் ஆட்சி தேற்றி அரவணைக்க தயவுக்காய் ஸ்தோத்திரம். நீர் ஒருவரே எங்களை பலப்படுத்த முடியும், நீர் ஒருவரே எங்களை ஆற்ற முடியும், நீர் ஒருவரே எங்களை தேற்ற முடியும் ஆண்டவரே. நீர் ஒருவரை மட்டுமாய் கரம் பிடித்து வழிநடத்தி வந்தீர். அதற்காக வந்து நன்றி செலுத்துகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க ஆளுகை செய்ய ஆசைப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேளு நல்ல பிதாவே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். நீதிமொழிகள் 11:25. உதாரகுணமுள்ள ஆத்மா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹalleluya. தண்ணீர் பாய்ச்சினா யார் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கப்படும். உதார குணம் என்றால் ஈகை குணம், மிகை குணம் உள்ளோர் பலம் பட வாழ்வர் என்று சொல்லி இன்னொரு குறிப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த மதத்தை நாம் மற்றவர்களுக்கு எவ்வளவு செய்தாலும், ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான ஈவு அதை விட பெரியது. ஹalleluya. ரோமர் 8:32 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எப்படி? ஹalleluya ஹalleluya. பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்துவையே நமக்கு அவர் தந்திருக்கிறார். ஹalleluya. அவர் பரலோகத்தின் மேன்மையை விட்டவராய், அவருடைய மகிமையை விட்டவராய், அவர் எல்லாவற்றையும் விட்டு இறங்கி இந்த பூமியிலே நமக்காக மனுஷனாக அவதரித்தார். ஹalleluya. பிதாவாகிய தேவன் அவரே நமக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. நாம என்ன நினைக்கிறோம்? இல்லாதவர்களை மற்றவர்களை பார்த்து நம்ம என்ன செய்யறோம்? சோர்ந்து போறோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, அவரையே நமக்கு தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாக இருப்பது எப்படி? அவர் எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் போதுமானவர், எல்லாவற்றையும் தருவதற்கு அவர் வல்லவர். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆனால் நாம் அவரை பற்றிக்கொள்ள வேண்டும். எப்படி அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, தேவனுடைய வாக்கு திட்டங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அவர் பொய் சொல்வதற்கு மனுஷன் அல்ல, மனம் மாறுவதற்கு மனபுத்தனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? ஹalleluya. நாளிலே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு திட்டம், இதோ உனக்கு முன்பாக ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு, ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு. ஹalleluya ஹalleluya. அவர் நமக்கு முன்பாக
அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தார், சிருஷ்டிகர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரே நமக்காக தந்த பிதா, எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் இந்த கடைசி பகுதி வரைக்குமாய் நாம் கடந்து வந்திருந்தாலும், இன்னும் நமக்கு தேவைகள் இருந்தாலும், இல்லை நாம் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு வரவில்லை என்று இருந்தாலும், அவரை பற்றிக் கொள்வோம், அவரை பற்றிக் கொள்வோம். அல்லேலூயா. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாக இருப்பது எல்லாவற்றையும் அருள்வதற்கு அவர் போதுமானவர். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அவரை முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது இவர்கள் எல்லாம் நமக்கு எப்படி தருவாரா? அவர் கூட தருவார். எல்லாவற்றையும் தருவது மட்டுமல்ல, அவர் என்ன செய்வாரா? கூட தருவார். அல்லேலூயா. நேற்று ஒரு டிவியில் ஒரு பாட்டு போட்டுருந்துச்சு, வித்தியாசமா இருந்தது. நாம் ஒரு மூளை ஆண்டவரின் ஜெபத்தை கேட்காதவர் போல இருந்துச்சு. ஒரு ஜெபத்தை கேட்காத ஆண்டவர் போல நினைச்சேன். அப்படி நினைச்ச ஒரு மூளை. ஆனா ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கல. நான் கேட்டதை விடையும் நினைச்சதால் எனக்கு அதிகமாக செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வித்தியாசமான ஒரு பாடலா இருந்துச்சு. சில வேளைகள் நாம கூட என்ன செய்யணும்? அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க, இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு நடக்கல, இது தாமதமாகுது, இது இல்லை போல நம்ம நினைக்கும். அல்லேலூயா. அவருடைய காரியங்களை அறியாத மூடர்களாக இருக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபத்தை ஒரு சில நேரம் கேட்க மாட்டோம். நம்ம கேட்பதை காட்டிலும் அதிகமாக செய்யக்கூடிய. அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடி, அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. கொடுக்கப்படும் என்றால் கொடுக்கப்படதான் செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்கு தருவதற்கு அவர் போதுமானவர். சொந்த குமாரனையே தந்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அத்தனை நம்புகிறவர்களோ செழிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அப்போ நம்ம கேட்கிறத தந்து நம்மளை ஆசீர்வாதமாய் வைப்பதுதான் அவருடைய சித்தம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அல்லேலூயா. சாபங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிற கர்த்தர். பிள்ளையார் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாய் வந்தார். ஆனால் கர்த்தரோ அவன் சபிக்காதபடிக்கு அவனை தடைப்பற்றி போட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தர் அதிகமாக நம்முடைய மத்தியிலே எழுந்திருக்கிறார். நம்மை சபிக்கிறவர்கள், நம்மை நிந்திக்கிறவர்கள், நம்மை குற்றப்படுத்துகிறவர்கள், நம்மை குறை சொல்லுகிறவர்கள், ஏளனம் பண்ணுகிறவர்கள், சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க முன்னால அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை உயர்த்துகிறவர், அவர் நம்மை நிலைநிறுத்துகிறவர். என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ? அவர் மீண்டுமாய் இந்த கேள்வியை நம்முடைய மத்தியிலே வைக்கிறார். சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்கு தந்தறிந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என்னாலே செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ? இல்லை. அவரால் சகலத்தையும் செய்ய வல்லவர். தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது
தடை செய்யத்தக்கவன் யார்? அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். எல்லா மனுஷீக வல்லமைகளையும் முறித்து போடுகிற உங்களுடைய வல்லமைக்காக, உங்க மகிமைக்காக, உங்க தெய்வீக பிரசன்னத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்களை, நன்மைகளை தடை செய்கிறதான எல்லா வல்லமைகளையும், எல்லா மனுஷீக வல்லமைகளையும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் மேற்கொள்கிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க முன்னே செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர். நீங்க முன்னே செல்வதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீ பெரியவர், நீ பெரியவர், நீ பெரிய தேவன், நீ மாறாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடும். அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சகல நன்மைகளையும் அவர் நமக்கு நிறைவாய் தர அவர் போதுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைபடாது, ஒரு நன்மையும் குறைந்து நடத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. ஆனால் நாம் அவரை தேட வேண்டும், நாம் அவரை தேட வேண்டும். முதலிடம் அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் பிதாவானால் எனக்கு கனம் எங்கே? அல்லேலூயா. நம்ம மற்றவங்க எவ்வளவு மரியாதை கொடுக்கணும், எவ்வளவு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா? என்ன கொஞ்சமா மதிச்சாங்களா, எனக்கு என்ன முக்கியம் இருக்கு? சில நேரம் குடும்பங்கள் எப்படி வரும்? இந்த குடும்பத்துல எனக்கு என்ன மரியாதை, என் வார்த்தைக்கு என்ன மரியாதை இருக்கு, எனக்கு எவ்வளவு முக்கியம் கொடுக்காங்க. அல்லேலூயா. அதை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர். அல்லேலூயா. அவருக்கு நாம் முதலிடம் கொடுக்கும்போது நமக்கு வர வேண்டியதான மரியாதை நம்மை தேடி தானே வரும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதை அவருக்கு முதலிடத்தை கொடுப்போம். காலையிலே அவரை தேடுவோம். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். ஐஸ்வர்யமும் கனமும் அடைவான். இப்படிதான் வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நாம் அவரை தேடும் போது நமக்கு உரிய மரியாதை, கனம் தானே நம்மளை தேடி வரும். அல்லேலூயா. நம்மை அவமதிக்கிறவர்கள் நம்மை கனம் பண்ணும்படியாய் கர்த்தர் மாற்றுவார். அவருக்கு முதலிடம் கொடுக்கும் போது, அவர் சமூகத்தை நாம் தேடும் போது கர்த்தரை தேடுங்கள். நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய செய்திகளையும் நாம் தியானித்துக் கொண்டே இருப்போமானால் அவர் நம்மை கனம் பண்ணுவார். ஆனால் நம்முடைய சிந்தையானது அவ்வப்போது என்ன செய்கிறது? மனுஷ செய்திகளையும் மனுஷத்துக்குரிய எண்ணங்களை உடையதாய் மாறி விடுகிறது. நாமே இதை பேசக்கூடாது, நாமே இதை செய்யக்கூடாது, நாமே இதை சொல்லக்கூடாது. இல்லை, கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்கள். அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். அப்பொழுது அற்புதம் உண்டாகும், அதிசயம் உண்டாகும். அல்லேலூயா. குறைவுகளை அவர் மாற்றுகிறவர். அல்லேலூயா. அவரிடத்தில் சொல்லும்போது குறைவுகள் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா. ஏசாயா 55:6 சொல்லப்பட்டிருக்கிறது, அவரை கண்டடைத்தக்க சமயத்திலே தேடுங்கள். வேதவசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 55:6. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை கண்டடையத்தக்க சமயம்
அல்லேலூயா. இதே மாதிரி நம்ம கூட என்ன செய்வோம், ஆண்டவர் நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவர்கிட்ட சொல்றதில்லை, அவர்கிட்ட பேசுறதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட பேசுறோமா? நம்ம பேசினா அவரும் பேசுவார். அல்லேலூயா. ஆனா என்ன நடக்குது, நாம மாத்திரம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கோம். அப்படிதானே? நாம மாத்திரம் அவர்கிட்ட பேசிட்டே இருக்கோம். அவர் பேசுறது என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. அல்லேலூயா. சாமுவேல் என்ன சொல்றாரு, கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். அல்லேலூயா. நாம சொல்றதெல்லாம் அவர் கேட்கிற மாதிரி அவர் சொல்றதையும் நாம கேட்கணும். கர்த்தாவே சொல்லும் அடியே கேட்கிறேன். அப்ப அவர் நம்ம பக்கத்துல உட்கார்ந்திருந்து நம்ம சொல்றதெல்லாம் கேட்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். மத்தேயு 7:7. சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசு பறித்துக் கொண்டார். சாத்தானின் அதிகாரமெல்லாம் என்னேசு பறித்துக் கொண்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். சிலுவையில் அறைந்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். இயேசு காலாலே மிதித்து விட்டார். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. மத்தேயு 7வது அதிகாரம் 7வது வசனம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த வசனங்கள் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்து சின்னதுல இருந்து எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுகிறதான வசனம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரை கேட்கும் போது அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது உங்கள் பரமபிதா உங்களுக்கு நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. அல்லேலூயா. பொல்லாதவர்கள். அல்லேலூயா. வேற யாராவது சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு, வேத வசனம் என்ன சொல்றது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நன்மையானவர்களை நமக்கு அருள்வது அதிக நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ நாம கேட்கும் போது அவர் நமக்கு தருவதற்காக போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 14வது அதிகாரம் 13-14 சொல்லப்பட்டிருக்கு, என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவின் இடத்தில் நாம் கேட்கிற காரியங்களை நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். முந்தின பகுதியில் சொல்லப்பட்டு, நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனை பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். அல்லேலூயா. 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 குமாரனை பிதா மகிமைப்படும்படியாக அதை அவர் செய்வார். இப்ப நாம கேட்கிற காரியம் எப்படி இருக்கணும்? தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக நம்முடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படியாய்
காரியங்கள் எல்லாம் கேட்டா என்ன செய்யாது? குமாரனின் பிதா மகிமைப்படும். அந்த காரியங்கள் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஞானத்தை கேட்டாலும் சரி, செல்வத்தை கேட்டாலும் சரி, ஐஸ்வர்யத்தை கேட்டாலும் சரி, கணத்தை கேட்டாலும் சரி, தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அவர் நமக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்றோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்தருளினவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவருடைய நாமம் மகிமைப்படும்படியா நம்ம கேட்கிற எல்லா காரியங்களையும் அவர் நிச்சயமாய் தருவார். ஒரு முறை சென்னை பிரியாத்தத்தில் நாங்கள் போயிருக்கும்போது அந்த தேவனுடைய ஊழியர் ரிச்சர்ட் அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய அனுபவ சாட்சிகளை அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா? ஜெபத்தை கேட்க மாட்டாரு. நம்ம ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு? ஜெபத்தை கேட்கல. ஏன்னா அவர் ஒரு யூதர். ரிச்சர்ட் அவர்கள் யூதர். கம்யூனிஸ்ட் நாட்டிலே பல ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டு பயங்கரமாக துன்புறுத்தப்பட்டு அவர்கள் சென்னை வந்தப்போ 85-90 வயது போல நடக்க முடியாத ஒரு நிலையிலே வந்திருந்தாங்க. அப்போ அவர் ரட்சிக்கப்படும்படியா ஒரு சகோதரர் ஜெபிச்சிருக்காங்க. எனக்கு ஒரு என் மூலமா ஒரு யூதர் ரட்சிக்கப்படணும், என் மூலமா யார் ரட்சிக்கப்படணும்? ஒரு யூதர் ரட்சிக்கப்படணும். நீங்க தெரிந்து கொண்ட ஒரு மக்கள் அவங்க. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க? ஆண்டவரை அறியலை. அவர்தான் ரட்சகர் மேசியா என்பதை அவங்க அறியலை. ஆனா அவங்க என் மூலமா என்ன செய்யணும்? ரட்சிக்கப்படணும். எனக்கு ஒரு யூதரை பாவம் சொல்லி கேட்டார். ஆனா ஆண்டவர் அவருக்கு 2 யூதரை கொடுத்தார். என்னையும் என்னுடைய மனைவியையும் அவர் மூலமா என்ன செய்தாரு? ரட்சித்தார். ஆண்டவர் என்ன செய்தார்? ஜெபத்தை கேட்கலாம். கேட்டது ஒரு யூதன் என் மூலமா ரட்சிக்கப்படணும். ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரு? 2 பேரை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவின் நாமம் இதன் மூலமா என்ன செய்யப்படுகிறது? மகிமைப்படுகிறது. அதே போலதான் நம்முடைய செல்வமா இருந்தாலும், நம்முடைய ஞானமா இருந்தாலும், நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தாளந்துகள் எதுவா இருந்தாலும் நம்ம கேட்கிற காரியம் தேவ நாமம் மகிமைப்படும்படியா இருக்க மாட்டார். அது கேட்கப்படாதது போல சில காலம் சில நாட்கள் நமக்கு தெரிந்தாலும், ஆனால் அது கேட்கப்படும் போது நாம் கேட்பதை காட்டிலும் அதிகபட்சமாயிருக்கும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கேளுங்க, தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் கேளுங்க. அது நிச்சயமாய் கொடுக்கப்படும். அது நிச்சயமாய் கொடுக்கப்படும். நிச்சயமாக அது கொடுக்கப்படும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, ஒரு மனபாரமான புத்திரனும் அல்ல, தற்பெருமைக்காக கேட்கிற காரியம் அல்ல. தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் கேட்கிற எந்த ஒரு காரியமும் மறுக்கப்பட்டது போல காணப்பட்டாலும் அது நாம் கேட்பதை காட்டிலும் அதிகமாய் நமக்கு அது நிறைவேற்றி தர அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனம். லூக்கா 6:38. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். அல்லேலூயா. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும்.
தான குணமுள்ள ஆத்துமா செழிக்கும் வருவனை கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நான் சுந்தரையா சொல்லுவேன், கேட்டு கேட்டு வாங்குறது குழந்தை அனுபவம், அது ஒரு சிறு பிள்ளையின் அனுபவம். ஆனால் கொடுத்து பெற்றுக்கொள்வது அது ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்த அனுபவம் என்று அவர்கள் சொல்லுவாங்க. அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் வழியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், அவர் கொடுக்காது. ஆனால் அதற்கு மேல வரும்போது நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு கொடுக்கிறோமோ அதை திரும்ப தருவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இது ஒரு மேலான அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்வதற்கு கடினம். சாகிபா புரிதல் என்ன செய்யறாங்க, தான் வீட்டில் இருந்த மாவை சுட்டு சாப்பிட்டு சாகணும்னு சொல்லி அங்க போனதுக்கு தரிசி அவர் என்ன சொன்னாரு, முதல்ல அப்ப சுட்டு என்ன செய்ய எனக்கு ரொம்ப கஷ்டம் இல்லை. அவங்களே சாப்பிட்டு வாழணும்னு சொல்லலை, இருக்கிறத சுட்டு சாப்பிட்டு சாகணுங்கிற நிலையில கொஞ்சம் எவ்வளவு நாள் இருந்திருக்கும். அதற்கு மேல அவங்களுக்கு பிழைக்கிறதுக்கு வழியும் இல்லை, பணமும் இல்லை. அல்லேலூயா. அவ்வளோ கஷ்ட நிலையில அவங்க என்ன செய்யறாங்க, தேசமே பஞ்சம். இப்போ நம்ம நல்லா இருக்கோம். ஒரு 4 மாசத்துக்கு முந்தைய யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க, எல்லாம் அடைச்சாச்சு, வேலை இல்லை, ஃபேக்டரிலாம் மூடிட்டாங்க, திடீர்னு எல்லாத்தையும் மூடிட்டாங்க, வருமானம் இல்லை. அல்லேலூயா. எவ்வளோ நெருக்கம், எவ்வளவா ஒவ்வொரு மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அல்லேலூயா. கொரோனாவே அங்கேயே ஒரு பொல்லாத வியாதி திடீர்னு வந்துடுது, அதை படைக்கிறதே கஷ்டம். தெய்வீகமாக ஆண்டவர் சுகப்படுத்தி கொண்டு வராது. அல்லேலூயா. ஆனால் வறுமை அதை விட கொடுமையா இருக்குது. அல்லேலூயா. சில பேர் சொன்னாங்க, ஆர்வத்தின் பக்கம் எல்லாம் இந்த கொரோனா வந்துட்டா உடனே நிம்மதியாக இருக்கும், நிம்மதியாக ஆஸ்பத்திரியில் போய் பார்த்துடலாம், ஒரு 15 நாள் 20 நாள் அவன் என்ன செய்வான், நல்ல சாப்பாடு தரான். கொரோனா வியாதி வந்தவங்களுக்கு என்ன செய்யறாங்க, ஆஸ்பத்திரியில் நல்ல சாப்பாடு தர்றாங்க, 3 நேரம் நல்ல சோறு தர்றாங்க. போயிட்டு வந்தவங்க என்ன சொல்றாங்க, அந்த ஊசி மருந்துல ஒன்றும் பெருசா குத்தலை, நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன செய்யறாங்க, நல்ல சாப்பாடு தராங்க. இங்க என்ன செய்ய எல்லாமே அடைச்சிட்டு சாப்பாட்டுக்கு என்ன செய்ய முடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நோய் வந்துட்டா தேவை. அங்க போய் என்ன செய்யலாம், நல்லா சாப்பிட்டுட்டா வரலாம். அல்லேலூயா. அப்படி ஒரு நிலைமை. அல்லேலூயா. ஆனால் வியாதி வந்தவர்களுக்கு அதோட பலி கஷ்டம், வேதனை. அதிலிருந்து வெளிப்பட்டு வருவதற்கு பல நாட்கள் ஆகும். விடுபட்டு வந்தும் கூட பெரிய போலீஸ்கள் வசந்தம் என்ன செய்யல, காப்பாற்ற முடியல, பணம் காப்பாற்றாது, கடவுள் மாத்திரம்தான் அதுல இருந்து காப்பாற்ற முடியும். அப்படி ஒரு கொடிய வியாதியிலையும் இங்க ஒரு கூட்ட மக்கள் என்ன சொல்லுது, எங்களுக்கு வந்தா பரவாயில்ல, நாங்க என்ன செய்வோம், என்ன செய்ய இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்கு திருச்செந்தூர் காலேஜில் கொண்டு போடுவானா, நல்லா சாப்பாடு தருவானா, ஊசியெல்லாம் குத்த மாட்டான், மருந்து கொடுத்தான், சாப்பாடு தரான், நிம்மதியாக இருந்துச்சு. அதெல்லாம் கஷ்டம், எங்களுக்கு எப்படியாவது வரட்டும். அல்லேலூயா. இது வறுமை கொடு, வறுமை கொடு. அந்த ஒரு சூழ்நிலை போன்ற நிலையில சார்பார்த்தவனை கர்த்தர் செஞ்சு கொடுத்தார், தெய்வ மனுஷனிடத்தில் கொடுத்தார். அல்லேலூயா. கொடு, உனக்கும் கொடுக்க
நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவர் நல்லவர், அவர் பெரியவர். ஹல்லேலூயா. 5 அப்பத்தையும் 2 மீனையும் ஒரு சிறுவன் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்தார். அதை அவர் ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷிக்கப்படும்படியா 5000 புருஷர்கள் மாத்திரம் போஷிக்கப்பட்டு அவர்களோடு மற்ற ஜனங்களும் போஷிக்கப்பட்டு மீதியான துணிக்கை எடுக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். இந்த நாளிலும் அவர் அவ்விதமாய் நம்மை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. நம்மிடத்தில் இருப்பவர் நாம் அவரிடத்தில் மனப்பூர்வமாய் செலுத்துவோம். கர்த்தருடைய கரத்திலே நம்முடைய கரத்தில் உள்ளதை நாம் கொடுக்கும் போது அவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பது மாத்திரம் மீதியான துணிக்கை எடுக்கும்படியாக அவர் ஆசீர்வதிக்கிறார். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து போடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நிறைவான ஆசீர்வாதத்துக்கு நேராக அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். குறைவுகளை மாற்றுவது மாத்திரமல்ல, தேவைகளை சந்திப்பது மாத்திரமல்ல, செழிப்பான ஆசீர்வாதத்துக்குள்ள உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எண்ணங்களின் தோற்றங்களையும் அவர் அறிகிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கென்று கொடுக்கும் போது நாம் ஒரு நாள் தாட்சி அடைவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைவாக நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை செழிப்பாக நடத்துகிறார். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறான் அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், செழிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அது ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்ம விதமாக நடத்துகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே பணம் மட்டுமல்ல, கொடுப்பது என்பது பணம் மட்டுமல்ல, நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்கென்று செலவழிக்க வேண்டும். முதலாவது நேரத்தை அவருடைய சமூகத்தில் செலவழிக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் வீணாய் பேசி நேரத்தின் பொழுதை கழிக்காமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசி கர்த்தரை பாடி துதித்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய நடக்கைகள், நம்முடைய செய்கைகள் எல்லாம் அவருக்கு உகந்ததாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நாம் அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தவர்கள், நம்மை நாம் அவருக்கு ஒப்பு கொடுத்தவர்களாய், அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய், கர்த்தருக்கு பிரியமானது என்னவென்று சோதித்து பார்த்து நடக்கும்போது ஹல்லேலூயா அதற்குரிய பலனை அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாமே, இவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவங்க ஆண்டவருடைய பிள்ளையா, இவங்க கர்த்தரை அறிஞ்சவங்களா, உங்க வாயில் என்ன செய்யாது பொய் வராது. இவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அடுத்தவங்க பொருளை எடுக்க மாட்டாங்க, மற்றவங்க பொருளை இச்சிக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய திவ்ய சுவாபம் கர்த்தரை காண்பிக்கிறதாக இருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பொருளாதாரத்தை கொடுப்பது மாத்திரமல்ல, நம்முடைய நல் செய்கைகள் ஹல்லேலூயா மற்றவர்களுக்கு முன்பாக தெரிந்திருக்கட்டும், காண்பிக்கப்படட்டும், மற்றவர்களுமே அறியட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காலை வேளையிலே கர்த்தரிடத்தில் கேட்போம், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதி தரணும்ப்பா.
பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா. உடைய நல்ல ஆவி இந்த செவ்வையான பாதையிலே நடத்திட்டும்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்துல கேட்போம். ஆண்டவர் நம்ம செவ்வையாய் நடத்துவார். அல்லேலூயா. வேத வசனம் சொல்கிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அல்லேலூயா. நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். நீதிமொழிகள் 19:17. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. 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 இங்கே ஆண்டவர் சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆண்டவருடைய கடன் கொடுக்கிறோங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. சகலத்தையும் உண்டாக்கினவர் அவர் இடத்துல தான் நம்ம என்ன செய்யறோம், எனக்கு ஆண்டவர் அதை தாரோம் இதை தாரோன்னு சொல்லி கேட்குவோம். ஆனால் வேத வசனம் சொல்லுகிறது, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஒரு பிரபல ஒரு தொழிலதிபர் சொன்னார், வசனத்தை சொல்லிட்டு, ஆரம்ப காலத்தில் சின்ன வயசுல இருந்து மிகவும் கஷ்டப்பட்டு நிறைய கடைகளில் வேலை பார்த்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு மேலே வரும்போது அந்த இடங்களிலே அவர் ரொம்பவும் சாப்பாடுக்கு தங்குவதற்கு எல்லாம் கஷ்டப்பட்டு வந்ததுனால அவர் ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதித்த பின்பு யார் இல்லைன்னு கேட்டாலும் என்ன செய்ய மாட்டானோ, இல்லைன்னு சொல்ல மாட்டான். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். மனுஷன் யாரும் சும்மா என்ன செய்யட்டும் கடன் கொடுக்கறது. இவ்வளோ நாள் வச்சுறாங்க, இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. நாம அவருக்கு கொடுக்கும்போது அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவாங்கன்னு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. ஆண்டு மனுஷனே என்ன செய்யலாம், கொடுத்ததுக்கு திரும்ப கூட போட்டு தான் தாரான். ஆண்டவர் நாம கொடுத்ததுக்கு அவர் அப்படியே தர மாட்டாரு. அதற்கு அவர் என்ன செய்வார், இன்ட்ரெஸ்ட் போட்டு தருவார். எனக்கு ஆண்டவர் அதை செய்கிறார். அதனால நான் என்ன செய்கிறேன், கையானவர்கள் நம்மளோட கிராமங்களில் கஷ்டப்படுற மக்கள் அவங்க வந்து என்ன கேட்டாலும், ஆதரவற்ற மக்கள் என்ன வந்து கேட்டாலும், இல்லைன்னு இருக்கிற மக்கள் என்ன வந்து கேட்டாலும் நான் என்ன செய்யறது, இல்லைன்னு சொல்றது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. கலாத்தியர் 6:6 சொல்லப்பட்டிருக்கிறது, மேலும் திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். எடுத்து வாசிக்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. யாருக்கு கொடுக்கணுமா? ஏழைகளுக்கு நாம கொடுக்கணுமா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்க கடவன். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்ததாக இந்த வேத வசனம் நமக்கு யாருக்கு கொடுக்க சொல்லுகிறது என்றால், நமக்கு திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளிலும் பகிர்ந்து கொடுக்கணும். அல்லேலூயா. நம்முடைய எல்லா நன்மைகளிலும் நமக்கு வசனத்தை போதிக்கிறதான நம்முடைய ஊழியர்களுக்கு நம்ம என்ன செய்யணும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. 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 இது தேவனுடைய கற்பனையாக கட்டளையாக இங்கே சொல்லப்படும்.
ஹalleluya ஹalleluya ஹalleluya. நமக்கு இருக்கிற எல்லாமே ஆண்டவர் தந்ததுதான். எல்லாமே ஆண்டவர் தந்ததுதான். சகல நன்மைகளும் அவர் தருவதுதான். ஆனால் அவர் சொல்கிறார், 10 ஒரு பகுதியை ஆலயத்திலே கொண்டு வந்து அந்த ஆலயத்திலே ஆகாரம் உண்டாயிருக்கும்படி என்ன செய்யுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தசமபாகம் கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய ஆலயத்திலே படைக்கப்பட வேண்டிய ஒன்று. ஆண்டவர் இங்கே நமக்கு ஒரு சவாலானதை சொல்லுகிறார். ஆலயத்திலே கொண்டு வந்து படைச்சு பாருங்க. வானத்தின் பலகணிகளை திறந்துனா ஆசீர்வதிக்கனா இல்லையான்னு என்ன சோதித்து பார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. நம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க முதலாக அவரை தேட வேண்டும். அவரிடத்தில் அவர் நாமம் மகிழ்ப்படும்படியாக கேட்க வேண்டும், கொடுக்க வேண்டும், ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், திருவசனத்தை உபதேசிக்கிறவர்களுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க வேண்டும். தசம பாகங்களை கர்த்தருக்கென்று ஆலயத்திலே படைக்கும் போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக வேண்டும். அவர் நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அவருடைய வார்த்தை உண்மை உள்ளது, அவருடைய சத்தியம் உண்மை உள்ளது. வேத வசனம் என்ன சொல்லுகிறதோ ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. ஒரு வானத்தின் பலகணிகளை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவன் நிச்சயமாகவே அமிதமாய் ஆசீர்வதிக்க வல்லவனாக இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எல்லா நன்களை மூடினவர்களாய் ஒரு விஷயம் ஆண்டவரோடு பார்த்து, ஆண்டவரே உங்க சொந்த குமாரன் பாராமல் அவரையே எங்களுக்காக தந்தறிந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் தர போதுமானவர்கள். அந்த மாதத்திலே அப்பா நாங்கள் உங்களுடைய பிறப்பாகிய கிறிஸ்துமஸை கொண்டாடுகிற இந்த மாதத்திலே எங்களுக்கு உங்களுடைய குமாரனை தந்தீங்கப்பா. உங்க நாமம் அதிசயப்பா. நீங்க ஆலோசனை கட்டலப்பா. வல்லமையுள்ள
கேட்கிறீங்களா? கர்த்தரிடத்துல பிதாவுடைய சித்தப்படி கேட்கிறீங்களா? கேட்கிறத கர்த்தர் எனக்கு தருவார்னு சொல்லி 100க்கு 100 அவரே நம்புறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா? உதாரணம் உள்ள ஆத்மா செழிக்குங்கிற தண்ணீர் பாய்ச்சுகிறான், அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சி கொடுக்கிற வார்த்தை. கர்த்தர் நிச்சயமாய் அவரை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோதும் கைவிடாத தேவனாயிருக்கிறார். அப்பா பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இப்படியே மாதத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நீர் பேசின நல் வார்த்தைகளுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எந்தெந்த காரியங்களே இந்த பிள்ளைகள் செழிப்பில்லாமல் காணப்படுகிறார்களோ எல்லா காரியங்களே கர்த்தர் நன்மைகளை செழிப்பை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் உம்மை தேடவும், இடத்துல கேட்கவும், உம்மை நம்பவும், உமக்கு என்று கொடுக்கவும் கர்த்தாவை அனுகிரகம் பண்ணுங்க. எந்த அளவின்படி அழைக்கிறார்கள் அந்த அளவின்படி அழைக்கிற தேவன், மடியிலே அளந்து சரிந்து விழும்படியாக கொட்டுகிற தேவன். இந்த பிள்ளைகளை இடவிழாமல் போட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவைகளை சந்திக்கிறாங்க. அப்பாவை துதிக்கிற கடன் பிரச்சனையோடு காலத்துக்கு பிள்ளைகளுக்கு கடன்களை அடைக்கிறாங்க. அப்பா கற்பத்தின் கணிக்காய் வாஞ்சியோடு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கணிகளை கொடுக்க ஆண்டவரே. ஏற்ற துணைக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு கற்பனை ஏற்ற துணை கட்டளை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க. பச்சில குழந்தைகளை வளர்த்து கொடுங்க. குடும்பங்களை சமாதானத்தை சுகத்தை கட்டளையிடுங்க. பெற்ற கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிற ஆசீர்வதி இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. இந்த மாதத்தில் பத்திரிகை வாங்காதவர்கள் நோட்டீஸ் வாங்காதவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை நமக்கு காலை 7:30 மணிக்கு வெள்ளிக்கிழமை காலை 7:30 மணிக்கு நடைபெறும். புது வருஷ ஆராதனை புது வருஷ ஆராதனை 31ஆம் தேதி நமக்கு இரவு 10 மணியிலிருந்து நடைபெறும். எல்லாருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் கண்களை கூடி பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். கண்களை ஸ்தோத்திரம் 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 குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்